Bringing you the news from across Sri Lanka and around the world. வணக்கம் மற்றும் ஒரு பதிவுடன் உங்கள் முன்னால் நான் உங்கள் உலகச் செய்திகள். இன்று நாம் பார்க்க இருப்பது கூட்டு பாலியல் மற்றும் நகை மோசடிகளில் ஈடுபடும் 2 நபரை பற்றிய மற்றும் ஒரு விழிப்புணர்வு பதிவே. வாருங்கள் பதிவுக்குள் செல்வோம். பதிவை முழுமையாக பாருங்கள். இவர்கள் திருகோணமலை மாவட்டம் உப்பூர் எனும் ஊரைச் சேர்ந்த கிஷன் மற்றும் கிருபா. இந்த கிஷன் என்பவர் திருமணம் முடித்து வயதுக்கு வந்த ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் இவரது மனைவி ஒரு வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கிருபா என்பவர் இந்த கிஷன் என்பவருடைய சகோதரியை திருமணம் முடித்திருக்கின்றார். அவருக்கும் வயதுக்கு வந்த பெண் குழந்தை இருக்கின்ற நிலையில் இவரது மனைவியும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆட்டோ ஓட்டுநரான இந்த கிஷன் என்பவர் அவரது ஆட்டோவை வாடகைக்கு அமர்த்தும் பெண்களிடம், உங்களுக்கு வேறு ஏதேனும் பயணத் தேவைகள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி இவரது தொலைபேசி இலக்கத்தை கொடுத்து அவர்களின் தொலைபேசி இலக்கத்தையும் இவர் பெற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களோடு அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்வார். பின்னர் ஆட்டோ தேவைக்காக தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பெண்களோடு நட்பாய் பேசி அவர்களை கவர்வது மட்டுமல்லாமல் அவர்களது பயணத்துக்கு பணம் பெறாமல் இலவச சேவை செய்வார். அதைத் தொடர்ந்து அவர்களோடு மேலும் பாசமாகவும் அக்கறையாகவும் பேசி ஏதோ ஒரு வகையில் கவர்ந்து இவரது வலையில் விழ வைத்து விடுவார். பின்னர் இந்த கிஷன் என்பவர் அவர்களை ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்று தனது பாலியல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார். அந்த சந்தர்ப்பங்களை புகைப்படங்களாகவும் வீடியோக்களாகவும் இவர் பதிவு செய்து வைத்துக் கொள்வார். பின்னர் அவரது மச்சானான இந்த கிருபா என்பவரை தொடர்பு கொண்டு வரவழைத்து அவரோடும் பாலியல் உறவு வைத்துக்கொள்ள இந்த பெண்களை வற்புறுத்துவார். மறுக்கும் பெண்களிடம் இந்த வீடியோக்களையும் புகைப்படங்களையும் காட்டி, நீ எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் உன்னை வலைத்தளங்களில் போட்டு கேவலப்படுத்துவோம் என்று அச்சுறுத்துவார்கள். வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொள்ளும் பெண்களோடு இவர்கள கூட்டு பாலியலில் ஈடுபடுவார்கள். அது மட்டுமல்லாமல் கடைசியில் அந்த பெண்களை மிரட்டி அந்த பெண்களிடம் இருக்கும் நகை மற்றும் பணங்களையெல்லாம் பறித்து கொண்டு அந்த பெண்ணை நடுவீதியில் விட்டுவிட்டு இவர்கள் சென்று விடுவார்கள். இந்த அடிப்படையில் அண்மையில் இவர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இந்த விடயம் சம்பந்தமாக போலீசில் புகார் கொடுக்க முடியாமலும் தனது குடும்பத்தினரிடம் இது சம்பந்தமாக தெரியப்படுத்த முடியாமலும் பாரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்பட்டுள்ளார். எமதருமை சகோதரிகளே, இந்த கிஷன் மற்றும் கிருபா போன்றோர்களின் விடயத்தில் மிகவும் அவதானமாகவும் மிகவும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பயணத் தேவைக்கு ஆட்டோ தேவைப்பட்டால் அந்த ஆட்டோவில் சென்று உரிய இடத்தில் இறங்கி அவர்களுக்கான வாடகை பணத்தை கொடுப்பதோடு உங்களுக்கும் அவருக்கும் இடையிலான தொடர்பை முடித்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் உறவுகளை வளர்த்துக் கொள்வதன் விளைவு என்ன ஆகும் என்பதற்கு இந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்று நம்புகின்றோம். மேலும் சகோதரர் கிஷன் மற்றும் கிருபா ஆகிய இருவருக்குமான ஒரு அன்பான எச்சரிக்கை. இது உங்களுக்கான கடைசி பதிவு. நீங்கள் பெண்களிடம் பெற்றுக்கொண்ட பணம் மற்றும் நகைகளை உடனடியாக திருப்பிக் கொடுத்துவிட்டு உங்களது கேவலமான தரங்கெட்ட செயல்களை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களது மனைவி, குழந்தைகள் அனைவரும் வலைத்தளங்களில் தொங்கவிடப்படுவார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிஷன் மற்றும் கிருபாயின் குடும்பத்தினர், மனைவிமார் மற்றும் குழந்தைகளுக்கும் நாம் எச்சரிக்கின்றோம். இவர்களை உடனடியாக இவர்களது தரங்கெட்ட கேவலமான செயல்களில் இருந்து மீட்டெடுத்து நேர்வழிப்படுத்துங்கள். தவறும் பட்சத்தில் இவர்களது தரங்கெட்ட செயல்களால் வரவிருக்கும் அனைத்து பாரதூரமான விளைவுகளுக்குள் நீங்களும் உள்வாங்கப்படுவது தவிர்க்க முடியாததாகிவிடும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் செய்யும் பாவத்திற்கான தண்டனை கடவுளால் வழங்கப்படும்போது நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விடயத்திலும் நேரடியாக சம்பந்தப்படாதவர்களோ அல்லது முதியவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற எமது கொள்கைக்கமைய இங்கே உங்களின் குடும்பத்தினரின் முகங்கள் மறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது தற்காலிகமானது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உடனடியாக உங்களது கணவன்மார்களின் விடயத்தில் கவனம் செலுத்தி அவர்களிடமிருந்து பாதிக்கப்பட்ட பெண்களின் பணம் மற்றும் நகைகளை பெற்றுக் கொடுத்து அவர்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரம் செய்து கொள்ளச் சொல்லுங்கள். தவறும் பட்சத்தில் நாம் உங்கள் கணவன்மார்கள் சம்பந்தமாக மீண்டும் ஒரு பதிவு இடும். சந்தர்ப்பம் உருவானால் அதில் உங்கள் அனைவரின் முகங்களும்
திருந்த முகங்களாக வெளியிடப்படுவது தவிர்க்க முடியாததாகிவிடும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உப்பூர் பிரதேச கல்விமான்களே, புத்திஜீவிகளே, அறிஞர்களே, சமூகார்வலர்கள், இளைஞர் அமைப்புக்குழே, வர்த்தக சங்கத்தினரே, ஆட்டோ சாரதிகள் சங்கத்தினரே, இந்த கிஷன் மற்றும் கிருபா போன்றோர்களின் விடயத்தில் கவனம் செலுத்தி இவர்களுக்கு அறிவுரை நேர்வழிப்படுத்தி உங்கள் சமூகத்தின் கௌரவத்தையும் உங்களது ஊரின் இறையாண்மையையும் பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். மற்றும் ஒரு பதிவுடன் உங்கள் முன் வரும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் உலகச் செய்திகள். நன்றி நண்பர்களே.